ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்லும்படி நிச்சயமாக கிருபை செய்வார், ஆசீர்வதிப்பார். இதோ துதி ஆராதனை நேரத்துல கூட ஒரு பெரிய விடுதலையோடு தேவனை ஆராதிக்க தேவன் கிருபை செய்தார். நன்றி என்று நன்றி செலுத்துகிறேன் தேவனுக்கு. அப்படியாக உங்களையும் தொடர்ந்து தேவனோட வார்த்தையின் மூலியமாக பலப்படுத்துவாராக. இந்த நாளிலே புறப்பட்டு வந்திருக்கிற வார்த்தை புரோவர்ப்ஸ், நீதிமொழிகள் வசனம் 4, அதிகாரம் 4, வசனம் 20-23. நான் யார்ட்டையும் சொல்ல பைபிள் ரீட் பண்ண சொல்லி, சோ எடுத்தவங்க நீங்க வாசிக்கலாம். புரோவர்ப்ஸ், நீதிமொழிகள் சாப்டர் 4, 4வது அதிகாரம், வசனம் 20-23. இப்பதான் எல்லா பைபிளை தேடிட்டு இருக்காங்க. ஓகே. கர்த்தர் நாமத்துக்கு சோஸ்திரம் உண்டாவதாக. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமாக. ஆண்டவரே, சோஸ்திரிக்கிறோம். இந்த அருமையான மாலை ஆராதனைக்காம் நன்றி. எங்க ஒவ்வொருவரையும் அழைத்து வந்ததுக்காம் நன்றி ஐயா. இதோ புறப்பட்டு வந்திருக்கிற அந்த வசனத்துக்காம் நன்றி. எங்களோடு பேசும் ஆண்டவரே ஐயா. உங்க நாமத்திலே கூடி வந்திருக்கிறோம் ஐயா. உங்க ஆசீர்வாதத்தோடும் உங்க பலத்தோடும் உற்சாகத்தோடு கடந்து செல்லணும் என்று கர்த்தாவே வந்திருக்கிறோம் ஐயா. எங்களோடு பேசும். இந்த வார்த்தை எங்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறதுக்காகவும் உற்சாகப்படுத்துகிறதுக்காகவும் கூட நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில எடுக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நாமத்துக்கு சோஸ்திரம் உண்டாவதாக. வார்த்தைக்கு போறதுக்கு உங்களுக்கு மறுபடியுமாக இந்த ஆஷ் வெட்னஸ்டே அல்லது இந்த ஆராதனை எதற்காக நம்ம ஆரம்பிக்கிறோம்? இன்னைக்கு எல்லாம் உபவாசித்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். உபவாசிக்காட்டி பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. காட் ஸ்டில் பிளஸ் யூ. தேவஜனமே, ஆக்சுவலி இன்னைக்கு இந்த ஆரம்பம் எதுக்குன்னா, உயிர்த்தெழுந்த ரெசரக்ஷன் டே அல்லது ஈஸ்டர் டேன்னு சொல்லுவாங்க. அதை ஆசீர்வதிக்கிறதுக்கு அல்லது அதுல களி கூறுறதுக்காக தேவன் எனக்காக உயிர்த்தெழுந்தார் என்று சந்தோஷப்படுகிறதுக்கு இது ஆரம்பம். ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு வர்றது குட் ஃப்ரைடே, அப்பட தேவன் மரித்த நாள். ஓகே, அப்புறம் மாண்டி தர்ஸ்டே இருக்கு, தேவன் அந்த ஹோலி கம்யூனியன் கொடுத்த அந்த நாள். அதுக்கு அங்கிட்டு தான் இது வருது. ஸோ இது எப்படி ரிவர்ஸ் பண்ணி பார்த்தா எதற்காக இதை செய்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஜஸ்ட் போன வருஷம் உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டே இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு சொல்கிறதுக்கு, சில இடத்துல ஆஷ் வெட்னஸ்டேன்றாங்க, சில சபையில ஆஷை நெத்தியில தடுவாங்க, கிராஸ் போடுவாங்க, கிராஸ் போட்டு பிளஸ் பண்ணி அனுப்புவாங்க. பழைய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா தேவன் சொல்கிறார், நம்ம மண்ணுக்கு மண்ணாவும் புழுதிக்கு புழுதாவும் ஆயிடுவோம் அப்படின்றாரு. அப்புறம் வேதனைப்படுகிற சூழ்நிலையிலே அல்லது நம்ம பாவம் தடைகள் செஞ்சிட்டோம்னா, பைபிள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க தலையில சாம்பலை கொட்டி தேவன் முன்னுக்கு கதறுவார்கள், அழுவார்கள். சோ அதை குறித்து அதை வைத்து தான் அவங்க இது முன் பிதாக்கள் நமக்கு செஞ்ச காரியத்தை உங்க மத்தியில நான் சொல்றேன். இப்ப இதை செய்து தான் இந்த உபவாச நாள் போது. எதற்காக நம்ம உபவாசிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி. Why must I fast? What do I get by fasting? Or is it another question? உபவாசித்தால்தான் தேவன் காரியத்தை செய்வாரா? உபவாசிக்காட்டி தேவன் செய்ய மாட்டாரா? ஏதோ உங்கள்கிட்ட தான் கேட்ட கேள்வி. உபவாசித்தால் தான் தேவன் காரியத்தை செய்வாரா? உபவாசிக்காம இருக்காம நான் கேட்டதெல்லாம் கிடைக்காதா? ஓகே, ரெண்டு முடியும். நீங்க உபவாசிக்காமோ கேட்டுங்க, உபவாசிச்சும் கேட்டுங்க. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் திருப்பி. Why did Jesus fast? அந்த 40 நாள் இயேசு உபவாசித்ததுக்கு இதுக்கு கனெக்ட் பண்ணாதீங்க. இந்த கனெக்ஷன் வேற. ஆக்சுவலி இயேசு 40 நாள் உபவாசிச்சாரு. எதுக்கு உபவாசிச்சாரு? ஜீசஸ் இஸ் காட் சன்
or he is actually God? Am I right? He had all the authority. Yes, he had all the authority. சகல ஆசீர்வாதம் சகல அதிகாரமும் அவர் கையில இருந்துச்சு. Then why must he fast? மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு அவருக்கு உபவாசம் தேவையா? பிகாஸ் இஸ் இன் ஃபிளஷ். ஸோ ஃபிளஷ்ல இருந்து ஆவிலே வர்றதுக்கு 40 நாள் உபவாசம். ஹலோ, நீங்க எது சொன்னாலும் ரைட்டுங்க, கவலைப்படாம சொல்லுங்க. நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு சொல்லுங்க. சிந்தனை ஒரு நிலையில இருக்கும், வேற தவறான வார்த்தைகள் பேச மாட்டோம். பாருங்க, இதெல்லாம் நம்மளை குறிச்சு சொல்லுது. ஆக்சுவலி இயேசுக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. But he became an example for us because before going for a ministry, புரியுதுங்களா? நம்ம சபை ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு வந்தோம் போன வருஷம். Why did we fast? What is the benefit of fasting and going for the ministry? Did you all saw the glory of God in the ministry? பாத்தீங்களா? மகிமை பாத்தீங்க. இந்த உபவாசம் என்ன செய்யுதுன்னா நம்மள அடக்கி உடக்குது. இட் இஸ் அது என்ன செய்யுதுன்னா நம்மள புது பலம் உண்டாக்குது. இன்னொன்னு, நம்ம அந்த உபவாசிக்கும் போது வாயெல்லாம் அடைக்குது. நான் எப்போதும் சொல்லுவேன், இட் வில் க்ளோஸ் யுவர் மவுத். ரொம்ப பேச மாட்டோம், அடங்கி இருப்போம், ஒரு தேவ பயம் இருக்கும். புரியுதுங்களா? இது காரியத்தை அதுக்கு எக்ஸாம்பிளா தேவன் செய்தாரு. சோ இந்த லேண்ட் சீசன்ல, இந்த லேண்ட் சீசன்றாங்களே, இதுல முக்காவாசி பேர் உபவாசிப்பாங்க. சில பேரு வெஜிடபிள் தான் சாப்பிடுவாங்க, இறைச்சலா சாப்பிட மாட்டாங்க. ஓகே, நீங்க எப்படி வேணாலும் உபவாசிங்க. ஆனா என்ன கேட்டீங்களா, இஃப் யூ கேன் ஃபாஸ்ட், ப்ளீஸ் ஃபாஸ்ட். பஸ்ஸர் என்னால முடியாது பஸ்ஸர், 40 நாள், இந்த 40 அது ஆக்சுவலி கணக்கு பண்ணி பாத்தீங்களா ஒரு 46 நாள் வரும். சண்டேயை விட்டுருங்க, சண்டே எல்லாம் ஃபாஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா சண்டே நம்ம தேவனை ஆராதிக்கிறதுனால நல்லா சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இங்க வர காஃபி டீ எல்லாம் இருக்கும். ஓகே, தட் டே இஸ் ஆஃப். ஓகே, மற்ற நாள் ஒரு கணக்கு பண்ணீங்களா ஒரு 40 நாள் வரும். பஸ்ஸர் 40 நாள் ஃபாஸ்ட் பண்ணணுமா பஸ்ஸர்? பண்ணாதீங்க. எத்தனை நாள் முடியும்? 2 நாள், 4 நாள், ஒரு 10 நாள்? இல்ல என்ன இப்படி பாக்குறீங்க? என்ன பஸ்டர் நஷ்டமா உபவாஸ் பண்ணி ஆகணுமா? பண்ணுங்கப்பா, நல்லது. நானே இன்னைக்கு வேண்டாம் சொல்லிட்டு இன்னைக்கு உபவாசிச்சேன். சோ நான் செஞ்சேன், நீங்க செய்யணுமா இல்லையா? ஓகே, and why we do this? How many of you who are sitting in this church want to grow in the Lord, who want to be blessed with the mighty power of the Lord, and you want to be a great person for the Lord? And when he comes, we must be the first one to go. யாருக்கு இந்த ஆசை இருக்கு? பாத்தீங்களா, ஆசை இருக்கு பாருங்க, எல்லாத்துக்கும் இருக்கு, எல்லாம் என்னையும் சேர்த்து இருக்கு அந்த ஆசை. அப்ப இந்த ஆசை நிறைவேறணும்னா சில சமயத்துல நம்ம வாழ்க்கையில சில தடைகள்லாம் இருக்கா இல்லையா? சிலது இருக்குங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. we are not a perfect person. நமக்கு எல்லாம் கொஞ்சம் பலகீனம் இருக்கும். திடீர்னு கோவம் வரும். ஏன் வந்துச்சு, எதற்காக வந்துச்சு, அதெல்லாம் சொல்லிக்கிட்டு எல்லாம் வராது, டெலிபோன்லாம் அடிச்சுட்டு வராது, அது டக்குன்னு வந்துடும். சோ இதை மேற்கொள்ளுகிறதுக்கு சில பேரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு நமக்கு எப்பொழுதும் பாத்தீங்கன்னா பிரச்சனையா இருக்கும். we have some misunderstanding. ஏதாச்சும் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணும். சோ உங்க ஒய்ஃப்காக நீ ப்ரே பண்ணுங்க, ஹஸ்பண்ட் உபவாசிங்க. அதே மாதிரி ஒய்ஃப் ஃபாஸ்ட் ஃபார் யுவர் ஹஸ்பண்ட். ஏன்னா நம்ம குடும்பம் சமாதானம், எப்போதும் சொல்லுவேன், கணவர் மனைவி சமாதானத்துல தேவ ஊழியத்தை செய்யணும். சோ டூ. சில பேரு சுகத்துக்கு ப்ரே பண்ணோம், ப்ரே, ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே. ஓகே, சோ நான் இது சஜஷன், இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் சஜஷன் ஐம் டெல்லிங். ஏன்னா இதை செய்யும் போது நம்மளை ஆராய்ந்து பார்க்கும்படி தேவன் கிருபை செய்கிறார். நம்மளோட குற்றம் குறைகளை தேவன் கண்ணு மண்ணுக்கு தேவன் கொண்டு வருகிறார். சோ இந்த நாள்லே இந்த ஆராதனைக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, God says, my son, give attention to my words அப்படின்னு சொல்றாரு. சரி, இந்த காரியத்துல நான் இவ்வளவு சொன்னல,
பைபிள்ல ஈஸ்டர் இருக்கா? ஈஸ்டர் டே அப்படின்னு இருக்கா? அப்ப ஏன் செலிப்ரேட் பண்றீங்க? இட்ஸ் அ காட் ரேஸ்ட். காட் 3ஆவது நாள் உயிர் தெழுந்தாருன்னு நமக்கு தெரியும், ரைட்டா இல்லையா? அதை ரெசரக்டட் அல்லது ஈஸ்டர்னு வச்சுட்டாங்க, ரைட்டா இல்லையா? ஆனா அதுல சில பேர் முட்டைலாம் கொண்டு வருவாங்க, அதெல்லாம் நீங்க செஞ்சிடாதீங்க, அந்த காரியம் நமக்கு வேண்டாம். முட்டை வீட்டுல அவிச்சு சாப்பிடுங்க, அது நல்லது, ஓகே? ஆனா முட்டைக்கும் இந்த ஈஸ்டருக்கும் கனெக்ட் பண்ணாதீங்க. சில பேர் கனெக்ட் பண்றாங்க, அதுதான் நம்ம தவறு, அதை விட்டுருங்க. ஆனா ஈஸ்டர்னு பைபிள் இல்ல, ஆனா தேவன் உயிர் தெழுந்தார்னு இருக்கு, ரைட்டா இல்லையா? அதை தான் நம்ம செலிப்ரேட் பண்றோம். குட் ஃப்ரைடேன்னு பைபிள்ல இல்ல, இருக்கா இல்லையா? இல்ல. ஆனா என்ன இருக்கு? தேவன் மரித்தார் என்று பைபிள்ல இருக்கு. சோ அதை நம்ம நினைவு கூறுகிறோம், புரியுதுங்களா? மாண்டி தேர்ஸ்டேன்னு போட்டிருக்கு. மாண்டி தேர்ஸ்டே பைபிள்ல திருப்பி பாத்தீங்கன்னா இருக்காது. ஆனா அது என்னது? இட் இஸ் த டே where God, என்னது, Jesus gathered the 12 disciples together and he said, என்னை நினைவு கூறும்படி இந்த அப்பத்தை அவரு கொடுப்பாரு. பிளஸ் he washed the, என்ன சொல்றது, சீஷரோட கால்களை கழுவி அவர் சொல்லுவாரு, how to be an humble person, ஓகே, மரிக்கிறதுக்கு முத. இதெல்லாம் பைபிள்ல உள்ள காரியம். சோ இங்க வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு இதை நமக்கு புரிஞ்சுக்கணும், இதை உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா தேவன் எப்போதும் சத்தம் போட்டு எப்போதும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. மோசேகிட்ட சொல்லி சொல்லி என்ன தெரியுமா சொல்லுவாரு? tell your children how I brought you out of Egypt, how I did the miracle அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இவங்க சொல்ல மாட்டாங்க. ஜோஷுவா காலம் வரும், நீங்க பாத்தீங்கன்னா ஜோஷுவா டைம் வரையும் எல்லாம் கரெக்டா வரும். ஆஃப்டர் ஜோஷுவா if you read the Bible, nothing works. சில பேருக்கு தெரியாது எதுக்கு இதை செய்யறாங்க, எதுக்கு அதை செய்யறாங்கன்னு. அதுல சில பேரு தான் தேவனுக்காக ஜீவித்தவர்கள் சொல்லி பேரு அங்க வரும் பாருங்க. நீங்க பாருங்க, என்னது, லைக் டேவிட், he gave himself. Samuel, he gave himself for the Lord. ஓகே, தேவனோட மகிமையை சில பேர் அறியறாங்க, சில பேரு. சோ அவங்க அந்த மினிஸ்ட்ரி செய்யும் போது சொல்லி கொடுக்குறாங்க சில காரியங்கள். சோ அதே மாதிரி. ஆனா இப்ப நம்ம புது ஏற்பாட்டுல இருக்கோம். இப்ப இந்த இயேசு வந்து நமக்கு செய்த காரியத்தை உங்களுக்கும் தெரியணும், உங்க பிள்ளைகளுக்கும் தெரியணும். If your children ask, Father, why are we doing this? Why Jesus died? Why Jesus fasted 40 days? What is the purpose? Why he died for us? Why he shed his blood? எதுக்காக அவர் ரத்தம் சிந்தினார்? எதுக்காக அவரு சிலுவையை சுமந்தார்? ஏன்னா இயேசு அவ்வளவு வல்லமை உள்ளவர், அவர் தான் தேவன். எதுக்குங்க அவன் மரிக்கணும்? ஆக்சுவலி மரிக்க வேண்டாமே, அவர் எல்லா அற்புதத்தை அப்படி சொன்னா போதும். பாருங்க, பாட்டு பாடும்போது இந்த உலகத்தையும் சகலத்தையும் படைத்தவருங்க அவரு. ஆனா அவர் எதுக்கு மரிக்கிறாரு, எதுக்கு ரத்தத்தை சிந்தினாரு, அது உங்களுக்கு தெரியும். இதை நம்ம சொல்லணும். இதுக்கு தான் இங்க சொல்ற, என்ன வார்த்தை சொல்ற, my son, give attention to my words, incline your ear to my saying. தேவன் சொல்லும் காரியம், தேவன் கற்றுக் கொடுக்கும் காரியத்துக்கு செவி கொடுங்க என்று தேவன் சொல்லுகிறார். Give attention to what God is teaching us. அவர் நமக்கு சொல்றாரு. ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த உலகத்துல இந்த சத்தியத்தை கேட்காதபடி பல சத்தியம் இந்த சத்தியத்துக்கு நுழைஞ்சு மக்களை வேற திசைக்கு கொண்டு போயிட்டு இருக்குது. ஆமாவா இல்லையா? உங்களுக்கும் தெரியும். நீங்க உங்கள் பல கதையை நீங்க கேட்டிருப்பீங்க, இதையும் செய்யலாம் அதையும் செய்யலாம். நான் ஒரு காரியத்தை சொல்றேங்க, சொல்லலாமான்னு கூட தெரியல, ஆனாலும் சொல்றேன். ஒரு சபையில இங்கதான் நடக்குது. இந்த ஹோலி கொம்யூனியன் யாருக்கு கொடுக்கணும்? Who can share Holy Communion? Baptize. Is it a must? Baptize? Why? Anyone can take baptism? Anyone can take Holy Communion? That is happening. People say, you come to church, okay, you accepted Jesus, yes, take Holy Communion. எங்க பாஸ்டர் கமிட்டி மீட்டிங்ல when we ask this question, no one want to answer. I'm very sad, I'm sharing with you all. இந்த கேள்விய வந்துச்சு.
they don't answer. They said இல்லைங்க இப்படிங்க பெப்டிசம் தான் எடுக்கணும், பெப்டிசம் எடுத்து தான் கொடுக்கணும். ஆனா அப்ப ஏன் சில சபையில இதெல்லாம் செய்யறாங்க? இட் இஸ் ராங், பட் வெரி டிஃபிகல்ட் டு ஆன்சர். They don't want to attack that person who is doing it. Attack நான் சொல்லும் போது they don't want to tell the pastor or the person don't do this is wrong. Because நீ 1 கொரிந்தியர் அந்த நான் ஹோலி கம்யூனியன் கொடுக்கும்போது நான் வாசிக்கிறேன்ல, நீங்க அதை வாசிக்கும் போது பின்னால வாசிச்சீங்கன்னா இந்த ஹோலி கம்யூனியனை வந்து you shouldn't take என்னது with wrong intention, with a wrong person mustn't take. அது உங்களுக்கு சீக்கு மற்ற காரியத்தை கொண்டு வந்துரும் பைபிள் போட்டிருக்கு. பட் பீப்புள் டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட். பீப்புள் டேக் ஓகே இட்ஸ் ஓகே அப்படின்றாங்க. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா உங்கள்கிட்ட டீச்சிங் வேர்ட் ஆஃப் காட், தேவ வார்த்தை சிலது சொல்லுது இதை செய்யணும், இதை செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு. பட் பீப்புள் ஆஸ்கிங் கொஸ்டின் why cannot? Bible doesn't says that. Bible says no, Bible says this, Bible says that. பைபிள் இப்படி சொல்லல, எல்லாம் எடுத்தா பைபிள் சொல்லல. ஆனா நீங்க பைபிளை நசமா வாசிச்சு பாருங்க. இதுக்கு தான் இன்னைக்கு தேவன் இந்த வார்த்தையை சொல்றாரு, தேவ வார்த்தைக்கு செவி கொடுங்க, நீங்களே வாசிங்க, நீங்களே அறிந்து கொள்ளுங்கள் இந்த வசனத்தை. ஒரு போதகர் நாங்க வந்து என்னது we will help you. ஓகே, அதுக்கு தான் நம்ம பைபிள் ஸ்டடி வைக்கிறோம். இதெல்லாம் ஏதாச்சும் கேள்வி இருந்தா கேளுங்க நம்ம சொல்றோம். What you don't understand, ask. But it is the word of God here says, my son, give attention to my words, incline your ears to my saying, do not let them depart from your eyes, keep them in the midst of your heart. உங்க இருதயத்தில் தேவ வார்த்தையை வச்சுங்க என்று தேவன் சொல்லுகிறார். ஏன்னா இந்த வார்த்தை மட்டுமே நீங்க தொடர்ந்து வாசிங்கன்னா for they are life to those who find them. இதை என்னது படிச்சு இதை அறிந்து கொள்ளுகிறவர்களுக்கு, புரிந்து கொள்ளுகிறவர்களுக்கு அது ஜீவனாக இருக்குது, அது அவர்களை வழி நடத்தும் என்று தேவன் சொல்லுகிறார். அது ஆசீர்வாதம் தேவ பிள்ளையே. சோ நமக்கு இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க, உங்களை எல்லாத்தையும் பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன ஒரு சந்தோஷம்னா இந்த சபை ரொம்ப கீழ்ப்படிந்து நடக்கும் ஒரு சபை. பாஸ்டர் சொன்னாருன்னா அப்படியே எல்லாம் கீழ்ப்படிந்து நடக்க சபையாக மக்களாக இருக்கிறீர்கள். அது கேட்கும் போது அது பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. சோ இங்க என்னையும் சேர்த்து தேவன் என்ன தெரியுமா சொல்றது, நம்ம கீழ்ப்படிந்தா நம்ம எல்லாம் கீழ்ப்படியணும். எதுக்கு? இதுக்கு கீழ்ப்படியணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ இதைத்தான் தேவன் சொல்கிறார், நான் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணுமா? ஓகே, நீங்க நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணுமா? தேவ வார்த்தைக்கு செவி கொடுங்க. Give ears to what the Lord is telling. What the Lord telling you to do, you do. What the Lord says don't do, don't do. பஸ்ட் அவங்க செய்யறாங்களே பரவாயில்லையா, அவங்க செஞ்சுட்டு போட்டோம். இவங்க செய்யறாங்களே இது செஞ்சுட்டு போட்டோம். ஆனா நான் செய்ய மாட்டேன். ஏன் நான் செய்ய மாட்டேன்? பிகாஸ் என் தேவன் சொல்றாரு செய்யக்கூடாதுன்னு. என் தேவன் எதை சொல்லுகிறாருன்னு தெரியணும்னா இதை வாசிக்கணும். இதைத்தான் இன்னைக்கு தேவன் நமக்கு ரொம்ப அழுத்தமாக சொல்கிறார். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க பாருங்க, and health to all their flesh. நல்ல சுகம் வேணும்னா, நல்ல பலன் வேணும்னா இந்த வார்த்தை ஒண்டிதாங்க நமக்கு கொடுக்கும். இதுக்கு தான் நான் முதல்ல ஆரம்பிச்சோன்னா உபவாசிங்க. ஏன் உபவாசிக்கணும்? புது பலன் கிடைக்குங்க, புது ஆசீர்வாதம் கிடைக்குங்க. தேவன் உங்களோட பேசுவாருங்க. God will talk to you, my brother, sister. எப்படி பேசுவாரு. நான் சொல்றேன், நீங்க உபவாசிச்சு பாருங்க. இயேசு உபவாசிச்சார் 40 நாள். ஆனா அவர் மாதிரி நம்ம எல்லாம் உபவாசிக்க முடியாது. 40 நாள் தண்ணியும் இல்லை, ஒண்ணும் இல்லை, நம்ம காஞ்சி கருவடாயிருவோம். ஓகே, நம்மளால முடியாது. ஆனா அவர் உபவாசிச்சாரு. உபவாசிச்சோர என்ன நடக்குது பாத்தீங்களா? பிசாசனை வந்து அட்டாக் பண்றான். ஆனா அதை மேற்கொள்ள அந்த பலனை அந்த உபவாசம் அவருக்கு தந்தது. அதை நமக்கு எக்ஸாம்பிளா அவர் காட்டுறாரு. சோ இன்னைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும் போது நான் சொல்லுவேன், தேவஜனமே ஃபாஸ்ட். பஸ்டர் நான் வந்து எனக்கு சுகர் இருக்கு பஸ்டர், எனக்கு இது இருக்கு பஸ்டர். இட்ஸ் ஓகே. எத்தனை ஹவர் ஃபாஸ்ட் பண்ண முடியும்? 3 ஹவர், 4 ஹவர்? டூ. காட் சீஸ் யுவர் ஹார்ட். உங்க இருதயத்தை தேவன் அறிந்திருக்கிறார். நீங்க ஒரு 4 மணி நேரம் இயேசுக்கு கொடுத்து பாருங்க. என்னால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் எடுக்காம இருக்கலாம் பஸ்டர். ஓகே, டூ தட்.
லஞ்ச் எடுத்துடணும் பஸ் எடு பஸ், நான் உபவாசிப்பேன் பஸ், 3 மணி வரையும் உபவாசிப்பேன் பஸ், நடுவில் தண்ணி குடிச்சிக்கலாமா, பால் குடிக்கலாமா, குடி பஸ், ஒரு ரொட்டி பட்டர் போட்டு சாப்பிட்டுக்கலாமா, சாப்பிடு. No, no. You understand or not? Because your communication is with whom? With the Lord. And you are fasting for whom? For God. Why you are fasting? Because I want God's blessing. I want the Lord to talk to me. I want to know more about God's word. Lord, இந்த உலகத்துல பல காரியம் எங்கெங்கயோ ஓடிக்கிட்டு இருக்கையா, என்னென்னமோ எல்லாம் சொல்றாங்க ஐயா. அன்னைக்கு ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டாங்க, சபை முடிஞ்சு. அவங்க கேட்கும் போதே எனக்கு ஒரு சைட்ல சிரிப்பு தான், ஆனா ஒரு சைட்ல அந்த இது அவங்க சொன்னாங்க, பஸ்டர் நான் தேவன் வரும்போது எடுப்புல நான் போலன்னா 2வதுல நான் போயிடலாமா பஸ்டர்னு? 2வதுல போலாமா, ஆனா 7 வருஷம் உபத்திரம் இருக்குமா, அது 3.5 வருஷம் நார்மல் உபத்திரம், அடுத்த 3.5 வருஷம் மகா உபத்திரம். அந்த வசனம் சொல்லுது, தேவன் கிருபை வச்சாருன்னா அந்த உபத்திரம் குறையுமா? போட்டிருக்கா இல்லையா வசனம்? தேவன் கிருபை வைக்கணுமா, இல்லைன்னா 7.5 வருஷம் அந்த 7 வருஷம் அந்த உபத்திரம். சாதாரண இப்பயே பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளால தாங்க முடியல, உபத்திர டைம்ல தாங்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஆனா தாங்கிட்டீங்கன்னா வெரி குட். ஆனா நான் எப்படி தெரியுமா சொல்றேன்? I'm telling you in the name of Jesus, இந்த சபையில இன்னைக்கு ஆராதித்து கொண்டிருக்கும் தேவஜனமே, நமக்கு பரலோக ராஜ்யம் தேவன் கிருபையாய் கன்ஃபார்மா கொண்டு போயிருவார். ஓகே, I'm telling in the name of Jesus. ஆனா அதுக்கு நம்ம ஜீவிக்கணும். It is not free. It's not a ticket given free. Like நான் என்ன வேணாலும் செய்யலாம், நான் பரலோகத்துக்கு போயிடலாம். நோ நோ நோ. தேவனுக்கு ஏற்ற காரியத்தை செய்யுங்க. கன்ஃபார்ம் தேவன் வராதுல, ரகசிய வருகை இருக்குல்ல, நம்ம எல்லாம் பரலோகத்துல அங்க இருப்போம். I can assure you. ஆனா அதுக்கு தான் இந்த 40 நாள் உபவாசம், இந்த 30 நாள் உபவாசம் எல்லாம் பல சபை பல மாதிரி எல்லாம் செய்துங்க, பல இது. ஆனா நான் என்ன உங்ககிட்ட சொல்றேன், இந்த டைமை கொஞ்சம் உபயோகிச்சுங்க. ஏன்னா நார்மலா ஃபாஸ்ட் பண்ணுங்கன்னா நம்ம ஃபாஸ்ட் பண்ண மாட்டோம், ரைட்டா இல்லையா? ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் பாருங்க, போன வருஷம் இந்த ஊழியத்துக்கு போறோம், அப்போ நம்ம ஃபாஸ்ட் பண்றோம், ரைட்டா இல்லையா? இப்ப எப்போதும் கோயர் மெம்பரை கூப்பிட்டு இந்த வொர்ஷிப் டீம் எடுத்து 30 நாள் ஃபாஸ்ட் பண்ணுமா, 30 நாள் ஃபாஸ்ட் பண்ணுனா ஃபாஸ்ட் பண்ணுவீங்களா? பஸ்டர் எதுக்கு பஸ்டர், சும்மா நல்லா தான் இருக்கும், எதுக்கு ஃபாஸ்ட் கேட்பீங்க. அதே ஒரு ஊழியம் போது we fast, we force ourselves. So அதே மாதிரி தான் இப்ப இந்த லேண்ட் சீசன் சொல்றது வந்து, it is like God is giving us a privilege. ஓகே, நான் திருப்பி சொல்றேன், ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா, பஸ்டர் இதெல்லாம் என்ன பஸ்டர் எனக்கு ஒன்றும் புரியலன்னா என்ன வந்து பர்சனலா பாருங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, நான் என்ன சொல்லுவேன்னா, டோன்ட் வரி அபவுட் why people using this word, that word, like that, this one, அதெல்லாம் போட்டு மண்டையை ஒட்டிக்காதீங்க. தேவன் 40 நாள் உபவாசிச்சாரு, ஓகே, தேவன் மரித்தாரு, தேவன் உயிர் தெழுந்தாரு. இப்ப அந்த மரித்த நாளை நான் நினைவு கூற போறேன். அதுக்கு நான் உபவாசிக்கிறேன், தேவனோட பாதடியிலே காத்திருந்து தேவனோட புது பலத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன். அதுதான் நம்மளோட அந்த டாபிக் முடிச்சு, அவ்வளவுதான். அதுக்கு உள்ளுக்கெல்லாம் ரொம்ப போய் பார்க்க வேண்டாம். Just take it as it is. Okay, I fast. Why? I need new strength. எனக்கு ஒரு புது பலன் தேவை. ஓகே, அந்த பலன் எப்படி வருதுன்னா, இந்த வார்த்தைக்கு செவி கொடுங்க. அதைத்தான் தேவன் இன்னைக்கு திருப்பி சொல்றாரு. Okay, God is telling, and God says there 23, keep your heart with all diligence, for out of it springs the issue of life. பாத்தீங்களா, இந்த இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க தேவன் சொல்றாரு. ஏன்னா இங்க இருந்து தான் உலகத்தோட அவ்வளவு இஷ்யூவும் வெளியே வருதான். இந்த இஷ்யூ சமத்துல நம்ம பேசுவோம்ல, அவங்க இந்த நோக்கத்துல என்ன பார்த்தாங்க, அந்த நோக்கத்துல இந்த பார்த்தாங்க, இப்படி பார்த்தாங்க, அப்படி பார்த்தாங்க, எங்க தெரியுமா வந்து இங்க இருந்து வருது, ரைட்டா இல்லையா? அப்போ இந்த தேவ வார்த்தைய வாசிக்கும் போது தேவன் சொல்றாரு, நீ அவங்க எந்த நோக்கத்துல பார்த்தாலும் பரவாயில்ல, நீ கம்முன்னு உன் வேலையை பாட்டு போ அப்படின்னு. இல்லைன்னா நம்ம அதை குறிச்சு உக்காந்துக்கிட்டு ஒரு மீட்டிங்கே போடுவோம். மீட்டிங்கை போட்டு I think because of this, I think because they say, because the word says all issue of the life comes from here. So இதுல ஃபுல்லா தேவ வார்த்தையை உள்ளுக்குடுங்க, உள்ளுக்குட்டிங்கன்னா அந்த இஷ்யூ போயிடும் தேவன் சொல்றாரு. சோ இதுக்கு உபவாசிங்க.
இதுக்கு டைம் எடுத்து தேவன்கிட்ட ஜெபிங்க. தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்துவார் தேவஜனமே. ஏன்னா இந்த வார்த்தை நீங்க சங்கீதம் 119:1-5 105வது அதிக வசனத்தை வாசிச்சீங்களா? ஓகே, சாம்ஸ் 119:104 உங்களுக்கு தெரிஞ்ச வசனம். தேவ வார்த்தை நமக்கு your word is a lamp to my feet and a light to my path. இது தாங்க எல்லாமே நமக்கு. தேவ வார்த்தை தான் நமக்கு எல்லாம். சோ அதைத்தான் இன்னைக்கு தேவன் எம்பசைஸ் பண்றாரு. God is talking to us and telling, please concentrate on my word, keep your God's word in your heart. அதை ஃபுல்லா நிரப்பிக்கிங்க. மற்ற காரியத்துக்கெல்லாம் செவி கொடுக்காதீங்க. ஓகே, பல காரியங்கள் உலகத்துல போய் கொண்டு இருக்கிறது, அதுக்கு செவி கொடுக்காதீங்க. தேவனுக்கு மட்டும் செவி கொடுங்க. தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மளை வழி நடத்துவார். இன்னொன்னு ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். யோவான் 17:17 நீங்க எழுதி வச்சுங்க. John 17:17 sanctify them by your truth, your word is truth. பாத்தீங்களா? தேவ வார்த்தை மட்டுமே சத்தியம், அது மட்டும்தான் உண்மை உள்ளது, வேற எல்லாமே பொய். சோ இந்த வார்த்தையை தியானித்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை நெஞ்சுள்ளுக்கு அல்லது இருதயத்துக்குள் நிறைய நிரப்புங்க. ஓகே, நிறைய நிரப்புங்க. It will be a blessing. நான் ஒரு பிரதருக்கு மார்னிங் என்னது குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புவேன். அந்த பிரதர்கிட்ட இருந்து எனக்கு வர்றதெல்லாம் தேவ வார்த்தை தான். ஒரு 2 பிரதர் இருக்காங்க. காலையில எனக்கு அந்த போன் எடுக்கும்போது அவங்க அந்த அவங்களோட என்னது குட் மார்னிங் மெசேஜை பார்க்க ரொம்ப ஆசை. ஏன்னா it will only come word of God. Why I'm telling this is not to tell the brother or that sister is good. No, அது நமக்கு ஆசீர்வாதம். அவங்க எந்த நோக்கத்துல அனுப்புறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அதை காலையில வாசிக்கும் போது ஒரு போதகராக எனக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. தேவஜனமே, அதே மாதிரி உங்களுக்கு இது ஆசீர்வாதம். சோ இந்த நாள்லயும் தேவன் அதைத்தான் நமக்கு எம்பசைஸ் பண்றாரு. சோ ப்ளீஸ், முடிஞ்சா ஃபாஸ்ட் பண்ணுங்க. எத்தனை நாள் ஃபாஸ்ட் பண்றீங்க அது நாட் இம்பார்ட்டன்ட், பட் spend time with the Lord and with the word of God, and the word of God will bless us. தேவ வார்த்தை நம்மளை ஆசீர்வதித்து வழி நடத்தும். கண்களை மூடி ஜெபிப்போமாக. ஆண்டவரே, சோஸ்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். மறுபடியுமாக இந்த அருமையான நேரத்துக்காகவும் நன்றி, இந்த ஆராதனைக்காகவும் நன்றி ஐயா. எங்களோட பேசியதுக்காகவும் நன்றி ஐயா. எங்களை தொடர்ந்து பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், ஆசீர்வதி. ஆண்டவரே, உங்க பிள்ளைகளாக சபையாக எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். வாருங்கள் தேவஜனமே, நம்ம எல்லாம் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோம். அப்பொழுது கர்த்தருக்கு சேர வேண்டிய காணிக்கையை கொடுப்போமாக.